வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்களை தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம். ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. தன குடும்ப அமைப்புகள்லாம் நன்றாக இருக்கும். சுக்கரனுடைய அமைப்பு சுய நட்சத்திரமான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. லாபஸ்தானத்தில் இருந்த சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சியடை இங்கே குருவுடன் இணைகிறாரு. அந்த வகையில் பசங்க விஷயத்திலலாம் இப்போ சுப செலவுகள் ஏற்படும். அதே போல் பசங்களுக்காக ஏதாவது சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போ உண்டாகும். அதே போல் உங்களுடைய தாய் வழியில் ஒரு அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஒரு கண்டிப்பும் இருக்கும். அதே போல் தகப்பன் வழி உறவுகளில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது விலகக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் மேசராசி நண்பர்களுக்கு மிதுனத்தில் புதன் பலமாக இருக்கிறதுனால வேலை அமைப்புகள்லாம் நல்லா தான் இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதிக்கம் இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எதையும் இப்போது சமாளித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் மேசராசி நண்பர்களுக்கு இருக்குது. அதே போல் இங்கே மீனத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரமாகி இப்போ குருவின் பார்வை பெறதுனால வேலையாட்கள் வேலை மூலயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் வரன் தேண்டி கொண்டு இருப்பவர்களுக்கு கூட இப்போ வரன் அமைவதற்கான அமைப்புகள் இப்போ ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு உங்கள் பாக்கிய 8ஆம் இடத்தையும் அதே போல் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்து இந்த 3 இடங்களுமே சிறப்பான ஒரு இடங்கள்னால சொத்து சேர்க்கை, சொத்து விற்பனை, வழக்கில் திடீர் திருப்பங்கள் இதெல்லாமே ஏற்படும். தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 7.5 அமைப்பில் முதல் பாதி விரைய அமைப்புகள் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை தான் நின்ற ஸ்தானாதிபதி உச்சம் என்ற அமைப்பின் பிரகாரம் வேலை விஷயங்களில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் விலை நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.